இன்னைக்கு சோஷியல் மீடியால அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கிறது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அப்படின்ற திரைப்படத்தை பத்தி தான் நிறைய மீம் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க. சோ இது தொடர்பாக ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய தானோஸ் வில்லனை வச்சு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஐயோ என் தலைவன் தனுஷை ஏன்டா வில்லனா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிற மாதிரியும், அதுக்கு வந்து அந்த படத்தை பத்தி தெரிஞ்சவர் வந்து ஒருத்தர் வந்து ரியாக்ட் பண்றாரு, முதவி அது தனுஷ் இல்லடா தானோஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரியும் ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இந்த படத்தை பத்தின ரிவ்யூ வந்து இன்னைக்கு யூடியூப்ல அதிகமா வந்து ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. சோ இந்த படத்தை பத்தி எப்படிலாம் ரிவ்யூ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு படம் மாசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு வேற லெவல் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. முதல்ல அவெஞ்சர்ஸ்னா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்த மீம் பாத்தீங்க அப்படின்னா கவுண்டமணி செந்தில் வச்சு இருக்கக்கூடிய ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அடே இது தாண்டா இன்ஃபினிட்டிவ் ஸ்டோன், இதுல தாண்டா பளீர்னு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சொல்ற மாதிரியும், அதுக்கு வந்து செந்தில் என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படின்னா தானோஸ் கேரக்டர் வச்சு போட்டிருக்காங்க. இதுல எப்படி பளீர்னு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து போடுற மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இப்போ வந்து 2000 கிட்ஸ்க்கு வந்து 19 கிட்ஸ்க்கும் சேர்த்து வச்சு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. 2000 கிட்ஸ் வந்து 19 கிட்ஸ்க்கு வந்து சொல்றாங்க டே இதாண்டா அவெஞ்சர்ஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு 19 கிட்ஸ் வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா இதுல சக்திமான் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ட் பண்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருக்கக்கூடிய கோபாலு கேரக்டர் வச்சு போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தாக இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவி பத்தி தான் நிறைய மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. சோ இப்போ இன்ஸ்டா ஓபன் பண்ணா இப்படிதான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக அந்த வில்லன் கேரக்டர் வச்சு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. தானோஸ் வில்லன் கேரக்டர் வச்சு எண்ட்ல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், அவர் வந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி வடிவேலு வச்சு போட்டிருக்காங்க. தி எண்ட் இஸ் நியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவெஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா ஏலை தப்பு ஓ மேலதான், ஒழுங்கா எடுத்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக நேற்று தான் வந்து மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் வந்து நடந்தது. சோ கடவுளையும் விட்டு வைக்கல, கடவுளுக்கும் ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. அழகருக்கும் சொக்கனுக்கும் வந்து ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அழகர் மலைன்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. தலை சீக்கிரம் வெளியே வா தலை அப்படின்னு சொல்லிட்டு சொக்கனை கூப்பிடுறாங்க. ஏனடா நீ கிளம்புறதுக்குள்ள அங்க மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு சொக்கன்ட்ட சொல்றாங்க. அதுக்கு அழகர் என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படின்னா நம்ம கிட்ட சித்து விளையாட்டு விளையாடுறதே அந்த சொக்கனுக்கு வேலையா போச்சு, தூக்குடா பல்லக்க எட்ரா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அமெரிக்கா பயணம் போயிருக்காரு. சோ அமெரிக்கால வந்து அவர் அங்க வந்து நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிருக்காரு. அதுக்கும் ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. தட் போட்டோ ஷூட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மச்சான் நான் கேண்டிடா போஸ்ட் கொடுக்குறேன், நீ அப்படியே என்ன போட்டோ எடுத்து போட்டுறா இன்ஸ்டால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு தகவல் ஒன்று வெளியே இருக்கு. இந்திய சிறை குறித்து கவலைப்பட வேண்டாம், மல்லையாவுக்காக இந்தியாவில் தரமான சிறை அறை காத்திருக்கிறது. லண்டன் நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடிகளை வந்து கடன் வாங்கிட்டு மல்லையா வந்து லண்டனுக்கு தப்பி போயிட்டாரு. சோ அவர் வந்து எப்படா இந்தியா வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணதுக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ சிபிஐ வந்து இப்படி ஒரு தகவலை வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணிருக்காரு, ஆமா ஷாப்பிங் போகலாம், டேட்டிங் போகலாம், எல்லா வசதியும் இந்திய சிறையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் மீம் பாத்தீங்க அப்படின்னா மலையா பத்தி தான் இன்னொரு மீம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. கர்நாடக தேர்தலில் வாக்களிக்க முடியாதது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு மலையா சொல்லியிருக்காரு. சோ இதுக்காக ஒருத்தர் வந்து மீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏன் சுத்தி வளைக்கிறேன், ஓட்டு போடுற சாக்குல வந்து இன்னும் 4 பேங்க்ல கடனை வாங்கிட்டு ஓட முடியலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.